ஆவியை நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. எப்படி துக்கப்படுவாரு? நான் கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசுறதே இல்லையே, நான் பொய் பேசுறதே இல்லையே, நான் யாரையும் நான் திருடுறதே கிடையாது, நான் யார்கிட்டையும் சண்டை போடுறதே கிடையாது, நான் எந்த ஒரு வீண் காரியத்துக்கும் நான் போறதே கிடையாது, நான் எப்படி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவேன்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தான் இருக்கிறாரு. அவர் எப்படி துக்கப்படுறாரு சொன்னா அதை விதைக்கவே இல்லை. நம்ம அந்த கடுகு விதை என்ன பண்ணல, விதைக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் முத்திரையாய் பெற்ற அபிஷேகத்தை நீங்க அவிழ்த்து போடாதிருங்கள். எப்படி அவிழ்த்து போடுறது? அது எப்படி உள்ள அடங்கும்? ஆவியானவர் எப்படி உள்ளே அவிழ்த்து போயிடுவாரு? ஏன்னா அவர் அனல் மூட்டி எழுப்பி விட்டு, சில நேரங்களில் அனல் மூட்டி எழுப்புறது நாமளும் அதை தான் பேசியிருக்கிறேன். அப்படியே நமக்கு மட்டுமே அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு நம்ம மட்டுமே அப்படியே சூப்பரா நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன்னா, நான் பிசாசு ஓட்டினேன்னா, அப்படி அல்ல. அந்த அபிஷேகத்தை, அந்த ஆவியானவரை, அந்த கடுகு விதையை நாம் மற்றவர் இடத்திலே மற்றவருக்குள்ளே நாம் விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.